अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய புனிதமான அந்த நூலுடைய அத்தியாயங்களை பார்த்துருக்கோம். ந ரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ ந சாதிர்ன ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூಢமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா ததः பரம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயः தமேவ சாத்யம் புருஷம் பிரபத்யே யதः பிரவருத்திஹி பிரசதா புராணி. கீதையில் சொல்லும் பொழுது எவனொருவன் அந்த பரமாத்ம தத்துவத்தை புரிந்து கொள்கிறானோ அந்த பரமாத்ம தத்துவத்தை புரிந்து கொள்கிறவனுக்கு மீண்டும் இந்த பிறவியில் பிறக்கக்கூடிய அந்த சிரமங்கள் ஏற்படுவதில்லை. மீண்டும் ஒரு பிறவிக்கடலில் சம்சார சாகரத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையாகவோ பெண்ணாகவோ பிறந்து அல்லது ஏதோ ஒரு மிருகங்களுக்கு குழந்தையாக பிறந்து அங்கு சுகங்கள், துக்கங்கள், வலிகள், வேதனைகள், துயரங்கள் இவையெல்லாம் அவர் அடைவதில்லை என்று சொல்கிறார். ததஃ பதம் தத் பரிமார்கிதவ்யம், அதற்கு பிறகு அந்த மார்க்கத்தை நாம் தேட வேண்டும். ந ரூபம் அஸ்யேகன் ததா உபலப்யதே, இறைவனுக்கு ஒரு ரூபம் என்பது, உருவம் என்பது இதுதான் இறைவனின் ரூபம் அப்படி என்று இப்போது நம்ம யாராவுக்காவது அவனுடைய படத்தை காமிக்க முடியுமா? அவர் எப்படி இருக்கிறார், எவ்வளோ உயரம், எவ்வளோ கட்டையா, குட்டையா, நீளமா, வெள்ளையா, சகப்பா என்று மனிதர்களையோ மிருகங்களையோ அல்லது ஒரு செடி கொடிகளையோ நாம் அடையாளப்படுத்துவது போல இறைவனை நாம் இப்படித்தான் இருக்கிறான், வேறு எந்த ரூபத்திலும் அவன் இல்லை என்று யாரும் உறுதிப்படுத்த முடியாது. அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லா உருவங்களும், பார்க்கக்கூடிய எல்லா ரூபங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா மிருகங்களும், எல்லா செடிகொடிகளும் காண்பது அனைத்துமே இறைவனுடைய ஒரு ரூபம்தான், இறைவனுடைய உருவம்தான் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அஸ்வத்மேனம் சுவிரூಢ மூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா, அசங்கசஸ்திரம் என்று சொல்கிறார். அசங்கசஸ்திரம் அப்படின்னு சொன்னால் எவனொருவன் பற்றுதல்களை, எதிர்பார்ப்புகளை யார் மீதாகட்டும், பிள்ளை மீதாகட்டும், பெண் மீதாகட்டும், அல்லது மகன் மீதாகட்டும், அல்லது நண்பர்கள் மீதாகட்டும், அதிகாரிகள் மீதாகட்டும், எவனொருவனிடமும் கூட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கடமையை மட்டும் செய்கிறேன், கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கட்டும், அவன் அதை செய்ய வேண்டும், இவன் இதை செய்ய வேண்டும் என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறதல்லவா, அந்த ஆயுதத்தினாலே இறைவனை நாம் தெளிவாக அடைய முடியும். ஏனென்று சொன்னால் கோபம் இருக்கிறவனுக்கு புத்தி வேலை செய்யாது, புத்தி இல்லாதவனுக்கு அறிவு, ஒரு தெளிவு, இதுதான் சரி இதுதான் தவறு என்று உணரும் தன்மை இருக்காது. இறைவனை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஆழமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பற்றுதலாக உள்ளே போய் சம்சார சாகரத்தில் உள்ளே குதித்து உள்ளோமோ அதிலிருந்து வெளியில் வர வேண்டும். அப்பொழுது புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். ஆகையால் பற்றுதல் என்பது இருக்கும் வரை அவர்களுக்கு மனம் தெளிவிருக்காது. ஆகையால் பற்றுதலை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். ததஃ பரம் தத் பரிமார்கிதவ்யம் யதஃ பிரவருத்திஹி பிரசதா புராணி நிர்மாண மோகாஹ ஜித சங்கதோஷாஹ அத்தியாத்ம நித்யா விநிவృத்தகாமாஹ த்வந்த்வைர் விமுக்தாஹ சுகதுக்க சம்ஞைஹ கச்சந்தி அசம்மூடாஹ கச்சந்தி அமூடாஹ பதமவ்யயம் தத். நிர்மாண மோகாஹா, அதாவது எனக்கு மானம் வேண்டும், பதவி வேண்டும், என்னை எல்லாரும் புகழ வேண்டும், அப்படியெல்லாம் ஒரு ஆசைகள் இல்லாமல் ஜித சங்கதோஷாக, பற்றுதல்கள் பற்றுதல் என்னும் தோஷம், அவன் மேலே பற்றுதல், இவன் மேலே பற்றுதல், அவன் எனக்கு வேண்டியப்பட்டவன், அவன் எனக்கு ஏதாவது செய்வான், அல்லது அவன் என்னை உயர்த்தி விடுவான், தாழ்த்தி விடுவான், எவரிடமும் எந்த எதிர்பார்ப்புகளும், எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தோஷங்கள் இல்லாதவர்கள் அத்தியாத்ம நித்யாக, எப்பொழுதும் எந்த நிமிஷத்திலும், எந்த ஒரு செயலிலும், எந்த ஒரு நிமிஷத்திலும், எந்த ஊரிலும், எந்த ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லது எந்த ஒரு ஆனந்த சந்தோஷமான சூழ்நிலையிலும் கூட இறைவனை பற்றியே சிந்தனையில் இருப்பவர்கள். அதாவது நாம் ஏதோ இறைவனை பற்றி பேசும் பொழுது இறைவனை சிந்திக்கிறோம், பிறகு வீட்டிற்கு போன பிறகு அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துகிறோம், அல்லது வெளியில் சுற்றாட செல்கிறோம், அங்கு உல்லாசமாக யோசிக்கிறோம். இப்படியெல்லாம் ஏதோ சில நிமிஷங்கள் மட்டுமே இறைவனை சிந்திப்பது அப்படி என்று இல்லாமல் எப்பொழுதும், எந்த நிமிஷத்திலும், எந்த நேரத்திலும், எந்த ஒரு
நிலையிலும் கூட இறைவனை பற்றியே சிந்தனையில் இருப்பவர்கள் வினிவிருத்த காமாக, எதிர்பார்ப்புகள் ஆசபாசங்கள் இல்லாதவர்கள், துவந்த்வைஹி விமுக்தாக. துவந்த்வைஹி விமுக்தாக என்று சொன்னால் லாபம் கிடைத்தாலும் அதில் சந்தோஷப்படுவது கிடையாது, நஷ்டமடைந்தாலும் கூட அதனால் வருத்தப்படுவது கிடையாது, தன்னை யாராவது புகழ்ந்தாலும் கூட அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்வதே கிடையாது, யாராவது இகழ்ந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்துவதே கிடையாது. இப்படி ஒரு குளிர் வந்தாலும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் கூட அல்லது துரோகங்கள் அனுபவிக்கப்படும் போது கூட எப்பொழுதும் தன்னுடைய சமநிலையை இதுவும் கடந்து போகும், நடுவில் வந்தது நடுவிலே போகும், இதெல்லாம் தற்காலிகமானது மட்டுமே, எதுவுமே நிலை இல்லை என்று தன்னுடைய சமநிலையை எவன் காப்பாற்றிக் கொள்கிறானோ அந்த நிலையில் இருக்கிறானோ சுக துக்க சம்ஞேகி. இந்த துவந்தம் என்று சொல்வது இரட்டிப்பு, சுகம் துக்கம், வெயில் மழை, ஆனந்தம் துக்கம், அதாவது லாபம் நஷ்டம், இப்படியெல்லாம் என்னென்ன இருக்கிறதோ இந்த இரட்டிப்பிலிருந்து யார் தன்னை விடுபடுத்திக் கொள்கிறானோ கச்சந்தியமூடாக பதம் அவ்யயம் தது. இப்படிப்பட்ட நல்ல புத்திசாலிகள் அந்த இறைவனுடைய உண்மையான நிலையை அடைவார்கள். நதத்பாசயதே சூரியः ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நத்பாசகதே சூரியः, சூரியனுடைய வெளிச்சம் அந்த இறைவனின் மேல் விழுவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த சூரியனை படைத்ததும் அந்த இறைவனே, சூரியனத்திற்கு வெளிச்சம் கொடுத்ததும் அந்த இறைவனே. எப்படி நம்ம வீட்டில் உள்ள விளக்குகளை நாம் தான் எரிய வைக்கிறோம், அதுபோல இறைவன் தான் அந்த சூரியனை பிரகாசிக்க வைக்கிறார், அந்த சூரியனை ஒளிர வைக்கிறார், சூரியனுக்கு ஒரு சைத்தன்ய கொடுத்து அதை சுழல வைக்கிறார். கிழக்கும் மேற்குமாக சூரியன் உதயமாகிறது, அஸ்தமனமாகிறது. அதற்குள் ஒரு சக்தியை நிரப்பி உள்ளார், சூரிய சக்தி என்பதை நிரப்பி அந்த சக்தி மூலமாக பூமியில் உள்ள நீரை உறிஞ்சக்கூடிய சக்தி, மட்டுமல்லாமல் செடிகொடிகளுக்கு சக்தியை கொடுக்கிறார். இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஜீவ சைத்தன்ய சக்தியை எல்லாவற்றையும் உருவாக்கியவன் அந்த சூரியனுக்கு உள்ளும் வெளியும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. ஆகையால் அந்த சூரியனுக்கும் அப்பாற்பட்டவர், சூரியனை விட பெரியவராக இருக்கக்கூடியவர் அந்த பகவான், அந்த பரமாத்மா. ந சசாங்கோ ந பாவகா, சூரியனை விட உயர்ந்தவர் சொன்ன பிறகு சந்திரனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. சந்திரனையும் விட உயர்ந்தவர். பாவகா, வாயுவையும் விட காற்றையும் விட உயர்ந்தவர். யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் சென்றுவிட்டால் அந்த நிலையிலிருந்து நாம் மீள்வதில்லையோ, பிறகு மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறப்பதில்லையோ, அவஸ்தைகள் படுவதில்லையோ, கூன் குருடு செவிடு என்று கஷ்டம் நஷ்டம் ஏழை அல்பாயுசில் மரணமாவது, இப்படி அவமானமாவது, தற்கொலை செய்து கொள்வது, இப்படி ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு சம்சார சாகரத்தில் அவன் மீண்டும் பிறப்பதில்லை. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனः மனः ஷஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மமைவ அம்சः ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மனஹா ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. அதாவது அவர் கோபப்படுகிறார், அவர் துரோகம் செய்து விட்டார், இவர் அப்படி செய்கிறான், இவன் அப்படி செய்கிறான், இப்படியெல்லாம் நாம் பிறரை குற்றம் சொல்கின்றே இருக்கிறோம் அல்லவா. இந்த குற்றம் சொல்வது எல்லாமே நம்மளுடைய அறியாமையினால் நாம் பேசுகிறோம். அதே மாதிரி நாம் செய்வது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. சில சமயத்தில் நமக்கு நாமே கோபப்பட்டு கொள்கிறோம், நமக்கு நாமே முதுகை தட்டிக்கொள்ளி பெருமிதம் கொள்கிறோம். இந்த பெருமிதம் கொள்வதாகட்டும், தாழ்வு நிலையை, நமது மனசை நாம் ஏண்டா பிறந்தோம், இல்லை என்னை கண்டால் யாருக்கும் பிடிக்கவில்லை போலுக்கு, எனக்கு எல்லோரும் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள், என் மீது பொறாமை கொள்கிறார்கள், என்னை வளர்ச்சியை தடுக்கிறார்கள், இப்படி என்னெல்லாம் உண்டோ தாழ்வு மனப்பான்மைகள். தோல்வி வெற்றி என்பது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக அவனுடைய பூர்வ ஜென்ம இந்த ஜென்மத்தினுடைய கர்மவினைகளுக்கு ஏற்ப அது நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் எப்பேற்பட்ட எதிரியானாலும் அல்லது எப்பேற்பட்ட மந்திர தந்திர சக்திகளாலும் நம்மை தோற்கடிக்க முடியாது, அவர்கள்தான் வீழ்ச்சி அடைவார்கள். அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் நமது கர்மவினை, அந்த கர்மவினை நாம் தான் வெல்ல வேண்டும், அதற்கு அதிகபட்சமாக நாம் வென்று அந்த கர்மவினையை தாண்ட வேண்டும். அதாவது நல்ல காரியங்கள் செய்து அந்த போராத காலத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும், அது கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பிறரை பழி போடுவது அல்லது தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, மாய்த்து கொள்வது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மம இவாம்சா ஜீவலோகே, என்னுடைய அம்சத்தினாலேயே இந்த ஜீவலோகங்கள், அதாவது உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் நடந்து கொள்கின்றன, இயக்கப்படுகின்றன. ஜீவபூதா சனாதனஹா,
சனாதனா ஜீவபூதா. இது ஒரு தொன்று தொட்டாக வரக்கூடிய நான், என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, என்னுடைய அப்பாவுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எதை எடுத்தாலும் இன்று பேசும்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதெல்லாம் நம் புராதன தர்மசாஸ்திரங்களின்படி கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம் இப்படி பல லட்சம், பல கோடி, ஆயிரங்கள் வருஷத்திற்கு முன்னாடியே மனித குலம், விலங்குகள் குலம், இப்படி எல்லா உயிரினங்களும் பிறந்துவிட்டன. பிறந்தது மட்டுமல்லாதைக்கு அதிலும் முக்கியமாக அந்தந்த நாடுகளில் அந்தந்த தர்மங்கள் இருக்கின்றன. இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய தர்மங்கள் அது பல வருஷமாக இருந்து கொண்டிருக்கின்றன. யூதர்கள் மதத்தில், யூத தர்மத்தில் அது பல லட்சம், பல கோடி வருஷங்களாக இருக்கின்றன. ஹிந்து தர்மத்திலும் பல லட்சங்கள் வருஷங்களாக இருக்கின்றன. ஆனால் அதிகபட்சமாக நம்மளுடைய தேசத்தில் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய ஹிந்து தர்மம், ஹிந்து வழிபாடுகள், இயற்கையை வழிபடுவது, நீர்நிலைகளை வழிபடுவது, ஆகாயங்களை வழிபடுவது, சூரியனை வழிபடுவது, இப்படி இயற்கையை ஆராதிப்பது என்பது நமது ஒரு சனாதன தர்மத்தில் தான் மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்படி பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாகவே, பல கோடி வருஷங்களுக்கு முன்னதாகவே அவை இருந்து வருகிறது. அப்படி அது இருந்து அந்த பிரகிருதிஸ்தானி கருஷதி, அவனுடைய ஊழ்வினை கர்மாக்கள், என்னுடைய எதிரி இப்படி செய்கிறான் என்று சொன்னால் என்னுடைய கர்மவினையும் அவனுடைய கர்மவினையும் சில சமயங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவன் மூலமாக நான் கஷ்டப்பட வேண்டும், அவன் மூலமாக நான் அவதிப்பட வேண்டும், அவன் மூலமாக நான் அவமானப்பட வேண்டும், இல்லது இந்த உணவை உட்கொண்டு நான் நோயுற வேண்டும். இப்படி எல்லாமே ஏற்கனவே அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப நடந்து இழுக்கப்படுகிறது. தன்னை அறியாமலேயே அது செய்கிறது, யாரும் வேண்டும் என்று செய்வதில்லை. ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வரः கிரஹீத்வா ஏதானி சஞ்ஞாதி வாயுர்கந்தானி வாசயாத். ஷரீரம் யத் அவாப்னோதி யச்சாபி உத்கிராமதி ஈஸ்வரः கிரஹீத்வா ஏதானி சஞ்ஞாதி வாயுர்கந்தானி வாசயாத். எப்படி ஒரு ஒரு வாசனையை, ஒரு நல்ல வாசனையாகட்டும், மல்லிகைப்பூ வாசனையாகட்டும், எந்த ஒரு வாசனையாக இருந்தாலும் கூட அது காற்றில் அடித்து செல்லப்படுகிறதோ, காற்றின் மூலமாக கடக்கப்படுகிறதோ, நல்ல வாசனையோ கெட்ட வாசனையோ எந்த ஒரு வாசனையாக இருந்தாலும் கூட காற்றின் மூலமாக அவை தள்ளப்படுகிறதோ, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செலுத்தப்படுகிறதோ, அதே போல மனுஷனும் கூட அவனவன் கர்மவினைக்கு ஏற்ப இறைவனின் அந்த நியமங்களுக்கு உட்பட்டு, கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவை செயல்படுகின்றன. ஷரீரம் யதவாப்னோதி, ஒருவன் இன்னாருடைய வயதில் இத்தனை காலங்கள் வாழ்வதற்காக பிறக்க வேண்டும், இப்படி பிறக்க வேண்டும், இந்த நேரத்தில் பிறக்க வேண்டும், இத்தனை ஆயுள் கொண்டவனாக பிறக்க வேண்டும், இந்த ஊரில் பிறக்க வேண்டும், இந்த நிமிடத்தில் பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே அவனுடைய கர்மவினைக்கு ஏற்ப இறைவனால் நியமிக்கப்பட்டது. இதை யாரும் நம்மால் உருவாக்கவும் முடியாது, மனிதனால் அதை மாற்றவும் முடியாது. இந்த இடத்தில் தான் நாம் யோசிக்க வேண்டும், நமக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை. ஷரீரம் எத் அவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வரः, உடலை அவன் அடைவது, அதாவது பிறப்பாகட்டும், உத்கிராமதி இந்த இடத்திலிருந்து அவன் மேல் லோகத்திற்கு, அதாவது மரணத்தை எய்வதாக இருக்கட்டும், கிரஹீத்வா ஏதானி சஞ்ஞாதி வாயுர்கந்தானி வாசயாத், அவனவன் கர்மவினைக்கு ஏற்ப அடுத்த பிறவிக்கு, இந்த பிறவியில் செய்த நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், தீயவை, கெடுதல், கெட்ட பேச்சு பேசுவது, கெட்ட உணவுகளை உட்கொள்வது, கெட்டவர்கள் சேர்க்கை செய்வது, மது மாம்சங்களை தில்வது, இப்படி அல்லது தூற்றுவது, பிறரது பொருளை அபகரிப்பது, தர்மசாஸ்திரங்களில், அதாவது ஆச்சாரங்களில் சொல்லப்பட்ட, நமது இந்து தர்மங்களில் சொல்லப்பட்ட, அவரவர் தர்மங்களில் சொல்லப்பட்ட தர்மத்தை மீறி பாவச் செயல்களை செய்வது, இப்படியெல்லாம் அவன் செய்வதால், அதே மாதிரி புண்ணிய காரியங்களை, தானம் தர்மங்கள் செய்வதால் இவைகளுக்கு ஏற்ப அவனுடைய சுகங்களும் துக்கங்களும் பிறவிகளும் அவனுடைய ஆயுள்களும் நிர்ணயிக்கப்படுகின்றன. ஸ்ரோத்ரம் சக்ஷு ஸ்பர்ஷனஞ்ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயான் உபசேவத்தே. ஸ்ரோத்ரம் என்று சொன்னால் காது, சக்ஷு அதாவது கண்ணு, ஸ்பர்ஷனம் அதாவது தொடுதல், தோல், ரசனம் நாக்கு, கிராணம் ஏவச்ச முகர்வது மூக்கால் முகர்வது, அதிஷ்டானஹா மனச்சாயம் விஷயான் உபசேவதே. இவை இந்த புலன்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணு, மூக்கு, காது, தோல் இவைகளின் மூலமாக மனசு உள்ளே இருந்து கொண்டு மனச்சாயம் விஷயான் உபசேவதே, வெளியில் உள்ள பாட்டுக்களை கேட்பதோ அல்லது உணவுகளை உட்கொள்வதோ அல்லது வாசனைகளை முகர்வதோ, இப்படி என்னெல்லாம் இருக்கிறதோ அவைகளை அனுபவிக்கிறான் இந்த புலன்கள் மூலமாக. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடாக நானு பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா. அதாவது
இந்த உடலை இயக்கக்கூடிய இந்த உடல் பேசுகிறது, அவன் பேசினான், இவன் செய்தான், அவன் நடந்தான், அவன் வந்தான் போனான், நான் செய்கிறேன், நான் போகிறேன் என்று இப்படி இந்த உடல்தான் எல்லாவற்றையும் செய்கிறது, உடல்தான் செய்கிறது, உடல்தான் செய்கிறது என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருப்போம் அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஞானியாக இருக்கப்பட்டவர்கள், சரியான தத்துவத்தை அறிந்தவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்று சொன்னால், இந்த உடல் மூலமாக அந்த ஜீவாத்மா நடக்கிறார், போகிறார், அவர் செய்கிறார், அவர் இயக்குகிறார், இவன் இயங்குகிறான், ஆடவல்லான், அவன் ஆட்டி வைக்கிறான், இவன் ஆடுகிறான். எப்படி ஒரு பொம்மையை ஒரு ஒரு பொம்மையை விளையாட்டு காமிப்பவர்கள் தன்னுடைய கையினாலே அதை ஆட வைப்பார்கள். இவன் கையை ஆட்டினால் அது ஆடும், இவன் காலை ஆட்டினால் அது ஒரு ஒரு விளையாட்டு பொம்மை போல அது ஆடுகிறான் என்று சொல்கிறார். யதா ஆதித்யகதம் யதந்தோ யோகினச்சைனம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் யதந்தோப்யகிருதாத்மானஹ நயனம் பஷ்யந்தி சேதசஹ. அதாவது பலதரப்பட்ட யோகிகள் தன்னுடைய யோக நிலை மூலமாக, யோகாசனங்கள் மூலமாக, யோக தத்துவங்கள் மூலமாக, அது பஜனை மூலமாகட்டும் அல்லது ஜபங்கள் மூலமாகட்டும், பாராயணங்கள் மூலமாகட்டும், இறை தொண்டு மூலமாகட்டும், ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த ஆத்மாவை தேடுவதில் முனைப்பாக உள்ளார்கள். பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் பல யதந்தோ யோகினஸ்ச ஏனம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம். பலதரப்பட்ட யோகிகள், யோக புருஷர்கள் எல்லாம் துறவிகளாகட்டும் அல்லது ஒரு ஆன்மீகவாதிகளாகட்டும், எப்படிப்பட்ட பல ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்லாமல் சாதாரண பாமரனாகட்டும், எத்தனையோ கண்ணப்ப நாயனார் இவரெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், இப்படி எத்தனையோ பேர் படிப்பறிவு இல்லாமல் பக்தியின் மூலமாக மட்டுமே இறைவனை கண்டவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் பேச்சில் பெரிய வல்லமைகளாக இருப்பார்கள், எழுத்தில் வல்லமைகளாக இருப்பார்கள், பிரபலமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் இறை தத்துவத்தை தொடக்கூட முடியாது. அப்படி யதந்தோ யோகினச்சயனம் பல்வேறு தரப்பட்ட யோக நிலைக்காக முயற்சி செய்பவர்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்தராத்மாவை பார்ப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். யதந்தோப்பி அகிருதானாஞ்ச யார், ஆனால் அதிலும் சில புண்ணியாத்மாக்களுக்கு மட்டும்தான் அதிகமான பூர்வ ஜென்ம புண்ணியம், இந்த ஜென்ம புண்ணியத்தினுடைய ஒரு அனுகூலத்தினாலே அவர்கள் பார்க்க முடியும். இன்னும் சில பேருக்கு பார்க்கவே இயலாது, முயற்சி எடுத்தாலும் கூட அந்த இறை தத்துவத்தை காண இயலாது. யதாதித்யகதம் தேஜ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். எந்தெந்த இடத்தில் என்னை அறிய முடியும் என்று நாம் சொல்கிறோம். அதாவது எது ஆதித்யகதம் தேஜா, சூரியனுக்கு ஒரு தேஜஸ், அதாவது பல லட்சம் மைல் தூரம் அப்பாற்பட்டு இருந்து கொண்டு இந்த பூலோகத்தில் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நாம் ஏதாவது எந்திரங்கள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு சாதனங்கள் மூலமாகவோ மனிதர்களால் உருவாக்க முடியுமா அந்த வெளிச்சத்தை, அல்லது அந்த வெப்பத்தை உருவாக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. மனித குலத்தினாலேயே சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை இறைவனால் அல்லது இயற்கை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பெரும் வெப்பத்தை, உலகத்தில் உள்ள நீரையே, உலகத்தில் உள்ள அத்தனை நீரையும் வற்ற வைக்கக்கூடிய அல்லது உலகத்தில் உள்ள அத்தனை பொருளையும் எரிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி சூரியன். அந்த சூரியனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், அந்த ஒரு ஒளிர்வு இருக்கிறதல்லவா, அந்த ஒளி தேஜகா ஜெகத்பாசகத்தே கிலம், ஒட்டுமொத்த உலகத்தையும், நம் நாடல்ல பிற நாடல்ல, எத்தனையோ லட்சம் பல கோடி கிலோமீட்டர் விஸ்தாரம் உள்ள இந்த உலகிற்கு, நம் வீட்டிற்குள்ள ஒரு ரூமுக்கு வெளிச்சம் போட வேண்டும் என்று சொன்னால் பல லட்சம் ரூபாய், பல்லாயிரம் ரூபாய் செலவழித்து நாம் ஒரு விளக்கு மூலமாகவோ, மின்சார விளக்கு மூலமாகவோ அல்லது சூரிய விளக்கு மூலமாகவோ நாம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் வருஷம் முழுவதும் பல லட்சம் வருஷங்களாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்குள்ளே ஒரு சக்தி இருந்து கொண்டு, தேய்மானமே கிடையாது. நாம் ஏதாவது ஒரு விளக்கை உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த விளக்கு சிறிது காலம் பிறகு அதில் எண்ணெய் காலியாகிவிட்டது அல்லது மின்சாரம் குறைந்து விட்டது, ஏதோ ஒரு வடிவத்தில் அது அந்த வெளிச்சத்தை குறைத்து கொள்ளும் அல்லது அழிந்துவிடும், அணைந்துவிடும். ஆனால் எப்பொழுதும் அழியாத நிலையில், அணையாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை இறைவன் படைத்திருக்கிறார். எது ஆதித்யகதம் தேஜா ஜெகத்பாசகதே அகிலம், அகிலம் ஜெகத் பாசகிதே. இந்த நாடு மட்டுமல்லாதக்கு பல்வேறு நாடுகள், எங்கேயோ இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தையும் கூட அவர் வெளிச்சமாக்கி அதற்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எச்சந்திரமசி எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம். சந்திரனுக்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கிறார், அக்னிக்குள்ளேயும் அவருடைய தேஜஸ், அவருடைய ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்து கொண்டிருக்கிறது. அது நான் என்று உணர். அதாவது நம்ம எல்லாவற்றையும் விட ஒரு பெரியவன் இருக்கிறானா என்று சொன்னால் அந்த தேஜஸ் ஒரு சக்தி இருக்கிறதல்வா, நீ உணர்ந்து கொள். நம்மால் முடியாத ஒன்று சக்தி, நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்கிறது என்பதை, அதாவது இறை தத்துவத்தை ஒரே நாளில் அறிய முடியாது. அப்போ நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்ம அந்த இடத்தை நாம் கடக்க வேண்டியிருக்கும். தத்வித்தி மாமகம் காம் ஆவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகா. காம் ஆவிஷ்ய ச பூதானி. காம் என்று சொன்னால் இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூதானி, நான் இந்த பூமியில், அதாவது இந்த பூமண்டலத்தில் மட்டுமே உயிரினங்கள் அதிகமாக வாழ்கின்றது என்று சொன்னாலும் கூட சந்திரமண்டலம், சூரிய மண்டலம், புத மண்டலம், ஏகப்பட்ட கோள்கள் இருக்கின்றன. அங்கும் சில கோள்களில் நீர்நிலைகள் கொஞ்சம் இருக்கின்றன. அங்கு தாத்துக்கள்லாம் இருக்கின்றன. அதைத்தான் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் போல ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காம் ஆவிஷ்ய பூதானி தாரயாமி அகம் ஓஜசா. என்னுடைய பலத்தினால், என்னுடைய ஓஜஸினால் பலத்தினால் அவையெல்லாம் நான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். புஷ்ணாமி ச ஓஷதி சர்வாக. மூலிகைகள், வனஸ்பதிகள், செடி கொடிகள் அவைகளெல்லாம் பழுக்க வைக்கிறேன், பூக்க வைக்கிறேன், அவைகளை வளர வைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு விதையை போட்டுவிட்டால் ஆயிரக்கணக்கான பழங்கள், ஒரே ஒரு விதையின் மூலமாக ஆயிரக்கணக்கான பழங்கள், ஆயிரக்கணக்கான பூக்கள், ஆயிரக்கணக்கான இலைகள், லட்சக்கணக்கான இலைகள், இவைகள் பல ஆயிரம் எடை கொண்ட ஒரு கிளைகள், மரங்கள், இவையெல்லாம் ஒரே ஒரு குட்டி விதையினால் எப்படி உருவாக்கப்படுகிறதோ அதே போல கண்ணுக்கு தெரியாத அந்த இறை தத்துவத்தினால் ஒட்டுமொத்த உலகமும் உருவாக்கப்படுகிறது. புஷ்ணாமி சௌஷதி சர்வாக. இந்த செடி கொடிகளை வளர வைப்பதும் நானே தான், அந்த இறைவன் தான். சர்வா சோமோ பூத்வா ரசாத்மகா. அதில் ஒரு ருச்சியை, ஒரு இனிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்ற ருச்சியை நான் தான் அதற்கு கொடுக்கிறேன். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ பூத்வா. நான் வைஸ்வானரன். விஸ்வேஷாம் நராணாம் அயம் வைஸ்வானரா. உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு ஒருவர் உடலிற்கும் உள்ளே இருந்து கொண்டு நானே அதை ஆகையால் தான் ஆழமான வேதாந்த தத்துவத்தில் பேசும் பொழுது இறைவன் எங்கோ இருக்கிறான், நாமெல்லாம் இறைவன் இல்லை, அவன் எங்கோ இருக்கிறான். மனிதர்களை காயப்படுத்துவது, மனிதர்களை துரோகப்படுத்துவது, மனிதர்களை கொல்லுவது, பிற உயிரினங்களை கொல்லுவது, இவையெல்லாம் கூடவே கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த உயிரினங்கள் உருவத்திலும் பகவான் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரின்றி அணுவும் அசையாது, அவரின்றி ஒரு பொருளும் நம்மால் உருவாக்க முடியாது. அப்படி என்றால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும், அனைத்து பொருட்களுமே கூட அந்த இறைவனின் ஓர் அம்சம்தான். இறைவனின் அல்லாதே அது வேறாக கிடையாது. ஆகையால் நாம் பிராணிகளை ஹிம்சிக்கக்கூடாது. அகம் வைஸ்வானரோ. ஏனென்றால் எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ளே இருந்து கொண்டு, ஆடோ மாடோ கோழியோ பாம்போ எல்லா ஜீவராசிகளும் உள்ளே இருந்து கொண்டு அவன்தான் இந்த உணவுகளை உட்கொள்கிறான். பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம். பிராண அபான சமாயுக்தா. பிராணன் அபானன் சமாயுக்தா. அந்த பிராணன் அபானம் இந்த இரண்டு ஒரு சக்தியினாலே உள்ளே இருக்கும் உணவுகளை நான் அவர்களை ஜீரணிக்க வைக்கிறேன். சதுர்விதம். 4 விதமான அன்னங்களை நான், அதாவது உப்பு, புளி, காரம் சொல்லக்கூடிய 4 விதமான உணவுகளை நான் அவர்களுக்கு ஜீரணிக்க வைக்கிறேன். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்ட மத்தஸ்பிரதிஜானமபோஹனஞ்ச வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யः வேதாந்த கிருத வேத விதேவ சாகம். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்ட. இதைத்தான் சொல்லும் பொழுது துவயி மைய சர்வத்திர ஏகோ விஷ்ணு வியர்த்தம் குப்பியசி மைய சகிஷ்ணு அப்படின்னு சொல்கிறார். உனக்குள்ளும் எனக்குள்ளும் உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும், உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறவனும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறவனும், 2 பேரையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் படைத்தவன் எல்லோரும் ஒருவனே இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் நீ யாரை குற்றம் சொல்கிறாய், யாரை பற்றி பேசுகிறாய்? நீ அந்த இறைவனை பற்றிய, உன்னை படைத்த இறைவனுக்கே துரோகம் செய்கிறாய், இறைவனை நீ வசைப்பாடுகிறாய், இறைவனையே திட்டுகிறாய் என்று இந்த இடத்தில் அர்த்தம் வருகிறது. ஆகையால் கோபம் கொள்வது நமக்கு நியாயமல்ல. சர்வஸ்யச்ச அகம் ஹிருதி சந்நிவிஷ்டா. எல்லோருடைய ஹிருதயத்திற்குள்ளும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று இங்கு பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லிவிட்டார். யாரோ ஏதோ சொன்னதெல்லாம் இல்லை. ஆகையால் பகவான் கோவில் மட்டும்தான் இருக்கிறார்,
அங்கு பூஜை செய்ய வேண்டும், அங்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், மனிதர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடாது, மனிதர்களை மதிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சிலர் இருக்கிறார்கள். இறைவனுக்கு என்று ஏதோ ஏராளமாக செய்வார்கள். ஆனால் பக்கத்து வீட்டிலோ அருகில் இருப்பவர் ஏழைக்கோ எந்த உதவிகளும் செய்வதில்லை. இப்படியெல்லாம் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இறைவனுடைய தொண்டில் பூர்ணமாக இறை தொண்டில் ஈடுபடவில்லை என்று தான் அர்த்தம். பிராணாபான சமாயுக்தா சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஞானமபோகனஞ்ச மத்தஹ ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச. என்னால் தான் ஒரு மனிதனுக்கும் கூட நினைவுகள் உருவாகின்றன, என்னால் தான் ஒரு மனிதனுக்கும் மறதிகள் உருவாகின்றன, என்னால் தான் ஒரு மனிதனுக்கும் அறிவு வளர்கின்றன. வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா. எவ்வளவு வேதங்கள் இருந்தாலும் எவ்வளவு புராணங்கள் இருந்தாலும் கூட அவைகளுடைய முக்கிய பயன் என்னவென்று சொன்னால் இந்த பரமாத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு எல்லா மனிதர்களிடம் எல்லா ஜீவராசிகளிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும். அதுதான் பூர்ணமான இறை தத்துவத்தை அறிந்தவனுடைய அழகு. வேதாந்த கிருது வேத விதே வச்சாகம். நான் தான் வேதாந்தியாக இருந்து கொண்டிருக்கிறேன். வேதவிது வேதத்தினால் அறியப்பட வேண்டியவன், வேதமும் நானே, வேதத்தினால் அறியப்பட வேண்டியவனும் நானே, வேதத்தை அறிந்தவனும் நானே, எல்லாமே நானே ஆகியிருக்கிறேன். துவாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஷ்சாக்ஷரகே வச. க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்தோ க்ஷரகே வச. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் பரவாயில்ல. துவாவிமோ புருஷௌ லோகே க்ஷரஷ்சாக்ஷரகே வச. இரண்டு விதமான புருஷர்கள் லோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். க்ஷரம் அக்ஷரம், அதாவது தேய்மானம், அதாவது எல்லா வஸ்துக்களுமே தேய்மானம் உள்ளவை தான். ஆனால் கண்ணுக்கு தெரிந்து விரைவாக தேய்மானம் நம்மால் பார்க்க முடியும், விரைவாக தேய்மானம் இல்லாமல் மலைகள் இருக்கின்றன சொன்னால் அவைகளும் தேய்மானத்திற்கு உட்பட்டவைகள் தான். ஆனால் அது மிகவும் சூக்ஷ்மமாக நிதானமாக தேய்மானத்திற்கு உட்பட்டவை ஆகலால் அவை தேய்மானம் இல்லாதவை போல காட்சியளிக்கின்றன. அப்படி இல்லாதக்கு தேய்மானம் உள்ளவைகளாகட்டும் தேய்மானம் இல்லாதவைகளாகட்டும் இரண்டுமே கூட அந்த இறைவனால் தான் படைக்கப்பட்டவை. க்ஷரசர்வாணி பூதானி கூட்டஸ்தோ க்ஷரகேவச்ச. உலகத்தில் உள்ள அனைத்துமே கூட அது தேய்மானம் இல்லாமை இப்படி என்று இரண்டு விஷயத்திற்கு உட்பட்டவை. ஆனால் அவைகளுக்கு உள்ளே தேய்மானம் இல்லாமல் ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதுதான் பரமாத்ம தத்துவம். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மா இத்யுதாஹிருதः யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யஈஸ்வரः. உத்தம புருஷஸ்து அந்யः. உலகில் அவர் பெரியவர்கள், இவர்கள் மகான்கள். மனிதர்களை நாம் கடவுள் என்று பாவிப்பது மட்டும், எல்லா மனிதர்களையுமே நாம் கடவுள் என்று பாவிக்க வேண்டும். யாரோ ஒருவர் மட்டும் அவர்கள் குரு, அவர்கள் ஆச்சாரியன், அவர்தான் எங்களுக்கு மதகுரு, அப்படியெல்லாம் என்று நாம் சிந்திக்காமல் எல்லோரிடமும் நாம் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா ரூபத்திலையும் பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். உத்தம புருஷஸ், எல்லோரையும் விட உயர்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இது உதாகிருதா. அவன்தான் அந்த பரமாத்மா. நாம் யாரை நாம் பெரியவர்கள் என்று வணங்குகிறோமோ, ஆச்சாரியன் குரு என்று வணங்குகிறோமோ, அந்த ஆச்சாரியனையும் குருவினையும் இயக்குபவன், படைத்தவன், அவர்களையும் படைத்தவன், அவர்களையும் அழிப்பவன், அது ஒரு இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அவன்தான் பரமாத்மா என்று பெயர். யோ லோகத்ரயமாவிஷ்ய. இந்த மனிதலோகம், வாயுலோகம், பூலோகம் எல்லாவற்றையும் உள்ளே இருந்தும் கொண்டு அவைகளை தாங்கிக் கொண்டும் இருந்து கொண்டு இருக்கிறார் ஈஸ்வரः. யஸ்மாக்ஷரமதீதோஹம் அக்ஷராதபி ச உத்தமः அதோஸ்பி லோகே வேதே ச பிரசிதः புருஷோத்தமः. யஸ்மாத் க்ஷரம் அதீதः அகம் அக்ஷராதபி ச உத்தமः. அதாவது பாக்கி மனிதர்களைப் போல இல்லாமல் இந்த இறைவன் தேய்மானம் உள்ள பொருள், தேய்மானம் இல்லாத பொருள் இரண்டிற்கும் உட்படாமல் மேலே இருந்து கொண்டிருக்கிறான். அத்தஹ அஸ்மி லோகே வேதேச்ச. ஆகையால் தான் இந்த வேதங்களில் புராணங்களில் எல்லாம் புருஷோத்தமன் என்று சொல்கிறார். ஒரு ஜீவராசிகளுக்கும் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கும் வித்தியாசம் என்று சொன்னால், ஜீவாத்மா உடலுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும், பரமாத்மா என்பது இவைகளுக்கு அப்பாற்பட்டு இருந்து கொண்டிருக்கும். யோமாமேவம் அசம்மூட ஜானாதி புருஷோத்தமம் சர்வவித் பஜதி மாம் சர்வபாவேன பாரத. யோமாம் ஏவம் அசம்மூட, எவனொருவன் புத்திசாலியாக இப்படி என்னுடைய குணங்களை புரிந்து கொள்கிறானோ, சகா சர்வவித் பஜதி, அவன்தான் எல்லாவற்றையும் தெரிந்தவன், சிறந்த அறிவாளி என்று யாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையான உலக தத்துவத்தை நியமங்களை புரிந்து கொள்பவன். மாம் சர்வபாவேன பாரத,
அவன்தான் இறைவனை சரியாக புரிந்து கொண்டபவன். எல்லோ ஜீவராசிகளிடத்திலும் எல்லா மனிதர்களிடத்திலும் எவன் ஒருவன் அன்பு காட்டுகிறானோ அவன்தான் உண்மையான இறை தத்துவத்தை புரிந்தவனாகிறான். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருதகிருத்யஷ்ட பாரத. இப்படிப்பட்ட ஒரு ரகசியமான, அதாவது கஷ்டமான ஒரு விஷயத்தை எவன் புரிந்து கொள்கிறானோ, அதன்படி நடந்து கொள்கிறானோ அவன்தான் புத்திமான் சியாது, அவன்தான் புத்திசாலி, மற்றவர்களெல்லாம் புத்திசாலிகள் இல்லை. கிருதகிருத்யஷ்ட பாரத, அவன்தான் செய்ய வேண்டியவர்களை செய்து முடித்தவனாகிறான். இந்த பிறவிக்கு மனிதனாக பிறந்தது ஏதோ சாப்பிடுவது தூங்குவது, இதைத்தான் மற்ற ஜீவராசிகளும் ஆடு மாடு கோழி சாப்பிடுகிறது. ஆடு மாடு கோழி உல்லாசமாக இருக்கிறது. ஆடு மாடு கோழியும் கூட இனப்பெருக்கம் செய்கிறது. ஆடு மாடு கோழிகளுக்கும் வெயில் சுகம் துக்கம் எல்லாம் இருக்கிறது. மனிதனுக்காக 6வது அறிவை கொடுத்த விசேஷம் என்ன? நானும் மற்ற ஜீவராசிகளைப் போல சாப்பிடுவது, உல்லாசமாக இருப்பது, இனப்பெருக்கம் செய்வது, அங்கே இங்கே ஓடாடுவது, இந்த உடலுக்குண்டான சுகத்தை தேடுவது என்று ஆகிவிட்டால் 7வது அறிவின் பிரயோஜனம் என்ன? அந்த 7வது அறிவு பிரயோஜனம்தான் அந்த மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு சக்தி. தான் யார், தான் எதற்காக பிறந்தேன், இந்த பிறவிக்கடலில் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன வழி, இப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் அந்த 7வது அறிவு. அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதா. அடுத்ததாக 16வது அத்தியாயம் நம்ம பார்க்கிறோம். ஸ்ரீ பகவானுவாச்ச அபயம் சத்வசம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தபார்ஜவம். அபயம் சத்வசம்சுத்தி. அபயம், நம்மால் பிறருக்கு பயம் வரக்கூடாது. நம்மை கண்டாலே அவர்கள் ஐயோ ஏதோ அடித்து விடுவானோ, ஏதோ திட்டி விடுவானோ, அப்படியே பயந்து கொண்டே வாழக்கூடாது. நம்மை கண்டால் ஐயோ இவனால் நமக்கு ஒரு அன்பு கிடைக்குமே, இவனால் நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்குமே, இவன் இருக்கிறானா, அப்படி என்றால் நம்ம பயப்பட வேண்டாம், நமக்கு ஆறுதலாக இருப்பான் என்று பிறருக்கு பயம் இல்லாத ஒரு குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சத்வசம்சுத்தி, மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஞான யோக வியவஸ்திதி, ஞான யோக வியவஸ்திதி, அறிவிலும் யோகத்திலும் அறிவு மட்டுமே இருந்தால் போராது. அறிவு மட்டுமே இருப்பது என்பது வாயால், அதாவது இது இப்படி இருக்கிறது என்று இப்படி உங்களுக்கு ஒரு உணவை இப்படி தயாரிக்க வேண்டும் என்ற அறிவு மட்டும் இருந்தால் உணவை நாம் சாப்பிட முடியுமா, அல்லது பசிதான் போக்க முடியுமா? அறிவு மட்டும் இருந்தால் போராது. அந்த அறிவு, அதை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த அறிவு, உணவு சமைக்க தெரியும் ஆனால் உணவை சமைக்கவில்லை என்று சொன்னால் பசி எப்படி ஆறாதோ, அதே போல ஞானம், இறைவன் இப்படி தான் இருக்கிறான் அப்படி தான் இருக்கிறேன், 10,000 புஸ்தகங்களை படித்து விட்டேன் என்று அறிவை மட்டுமே வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு அந்த இறை தத்துவத்தின் அனுபவத்தை, சந்தோஷத்தை அடைய முடியாது. ஆகையால் யோக வியவஸ்திதி, அறிவை மட்டுமே, ஞானத்தை மட்டுமே வைத்து கொள்ளாமல் அந்த இறை தத்துவத்தில் நம்மை ஒன்றிணைத்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லப்படி நடந்து கொள்ள நாம் அதில் நின்று கொள்வோம். அவஸ்திதி, அதில் நின்று கொள்வது. தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தபார்ஜவம். தானம், பிறருக்கு எவ்வளவு முடியுமோ நிச்சயமாக, அதுதான் தர்மசாஸ்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மளுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கிறதோ அதில் 10% பிறருக்கு உதவுவதற்காக செய்ய வேண்டும். பிறருக்கு உதவுவதற்காக என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எனது சம்பந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது உதவி அல்ல, அது கடமை. என்னுடைய பிள்ளைக்காக நான் ஒரு உதவி செய்வதோ, பெண்டாட்டிக்காக ஒரு உதவி செய்வதோ, நண்பனுக்காகவோ அண்ணனுக்காகவோ தம்பிக்காக உதவி செய்வது அது கடமை. ஆனால் எனக்கு சம்பந்தமே இல்லாமல் அவன் நாளைக்கு எனக்கு உதவி செய்வானா தெரியாது, நாளைக்கு அதை நமக்கு திருப்பி கொடுப்பானா தெரியாது, நமக்கு அப்படி சம்பந்தமே இல்லாத பிறருக்கு கொடுப்பதற்கு பேர் தான் தானம் என்று பெயர். சிறந்த வித்வான்களுக்கு, சிறந்த அனுஷ்டானம் உள்ளவர்கள், அதாவது சிறந்த அறிவாளிகள், சிறந்த நடத்தை உள்ளவர்கள், அதாவது ஏழ்மையாக உள்ளவர்கள், இப்படி ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். சிறந்த நன்னடத்தை உள்ளவர்களை ஊக்குவிக்கும் வகையில், அவர்களை வாழ வைக்கும் வகையிலும் நாம் உதவ வேண்டும். இதற்கெல்லாம் தான் தானம் என்று பெயர். தமஷ்ட, உடலின் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். யஜ்ஞஷ்ட, யாக யஜ்ஞங்கள் செய்து கொள்ள வேண்டும். சுவாத்தியாய, தான் படித்த நல்ல அறிவுகளை, புராணங்களை, ஒரு ஷஷ்டி கவசமாகட்டும் அல்லது விநாயகர் அகவலாகட்டும் அல்லது அபிராமி அந்தாதி ஆகட்டும், அதை நித்தியப்படி பாராயணம் செய்ய வேண்டும். தப ஆர்ஜவம், தவம் இருக்க வேண்டும். தினமும் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமும் இறைவனுக்காக நாம் அமர வேண்டும். இறைவனுக்காக அமர்ந்து அந்த இறைவனுக்கு பணி, இறைவன் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த பாராயணங்கள் செய்வது என்று நாம் இறைவனுக்காக ஒரு 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது உட்கார வேண்டும். ஆர்ஜவம், நேர்மையாக இருக்க வேண்டும். நம்மை யாரும் கண்காணிப்பதில்லை, நாம் ஏமாற்றுவது அவனுக்கு தெரியாது, இப்படியெல்லாம் இல்லாமல்
நேர்மையாக வளர வேண்டும். கபடத்தனம் இருப்பது, ஒரு ஆளை கண்டவன் ஒரு விதமாக இருப்பது, ஆள் அந்த பக்கம் போனவனே ஒரு விதமாக இருப்பது, இவனிடம் ஒரு நல்லவன் போல் நடிப்பது, அவனிடம் வேறு விதமாக இருப்பது, இப்படியெல்லாம் இந்த மாதிரி கபட வேஷங்கள் இல்லாமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அஹிம்சா சத்தியமக்ரோதா தியாகா சாந்தி அபைஸ்வனம் தயாபூதேஷ்வலோலுப்தம் மார்தவம் ஹ்ரீரச்சாபலம். அஹிம்சா, எந்த ஒரு ஜீவராசிகளையும் நாம் ஹிம்சிக்கக்கூடாது. சத்தியம், சத்தியமாக இருக்க வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். ஏதோ நம்ம ஒரு விளையாட்டுக்காக பொய் சொன்னாலும் கூட நமக்கு பாவம் தான் என்கிற தர்மசாஸ்திரங்கள். சத்தியத்தை பேச வேண்டும். அக்ரோதா, கோபப்படக்கூடாது. பலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், எனக்கு கோபம் வந்து விடுகிறது, கோபம் வந்து விடுகிறது, எனக்கு தப்பு செய்தால் பிடிக்காது, எனக்கெல்லாம் நேருக்கு நேர் பேசி விடுவேன், எனக்கு இந்த வேஷம் போட தெரியாது, ஆகையால் எனக்கு உடனே கோபம் வந்துவிடும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டே. கோபம் படுவது என்பது நமது சாதனை அல்ல, அது திறமை அல்ல. கோபப்படுவது என்பது ஒரு அழுக்கு, அது ஒரு மலம், அது ஒரு 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 கேடு. கோபப்படுவது என்பது முதல் கேடு, அதை நாம் தவிர்க்க வேண்டும். தியாகா, தியாகம், பிறருக்காக நம் உழைப்பில் பொருட்களை பிறருக்கு கொடுக்க வேண்டும், பணங்களை கொடுக்க வேண்டும். தியாக, விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு பதவியோ ஒரு பணமோ எதுவாக இருந்தாலும் பிறரும் வாழட்டும் அப்படி என்று நாம் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டும். சாந்தி, சமாதானமாக இருக்க வேண்டும், மனசை சாந்தமாக இருக்கும். எப்பொழுதும் ஒரு வேகமாகவே இருப்பது, கோபமாகவே இருப்பது, எப்பொழுதும் பதற்றமாகவே இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பைசுனம், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. பிசுனம் என்று சொன்னால் கஞ்சத்தனம். எதை எடுத்தாலும் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும். எவன் எத்தனை வருஷம் உயிர் வாழப் போகிறான்னு தெரியாது. 1 வருஷமா, இல்லை 10 வருஷமா, இல்லை 50 வருஷமா, 60 வருஷமா உயிர் வாழப்போகிறான்னு தெரியாது. அல்லது நாம் யாருக்காக சேர்த்து வைக்கிறோமோ, நாம் யாருக்காக சேர்த்து வைக்கிறோமோ அவர்கள் முன்னக்கூட்டி போவார்கள், நாம் அதற்கு பிறகு உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஆகையால் நாளைக்கு வேண்டும் என்று சொல்லி தான தர்மங்கள் பண்ணாமல், நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்காமல் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. தயாபூதேஷு அலோலுப்தம், தயா, பிறர் மீது கருணை வைத்து கொள்ள வேண்டும். ஐயோ அவனும் கஷ்டப்படுகிறான், நமக்கு எப்படி அந்த வேலையை செய்யும்போது கஷ்டம் வருகிறதோ, நமக்கு ஒரு சோர்வு வருகிறதோ, நமக்கு எப்படி இளைப்பாற நினைக்கிறோமோ அதே போல தான் அவனும் இளைப்பாற நினைப்பான். அவனுக்கும் பசி இருக்கும் அல்லவா, அவனுக்கும் ஆசைகள் இருக்கும் அல்லவா, நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிறர் மீது தயை இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும். எல்லா ஜீவராசிகளுக்குமே. அது ஒரு ஆட்டை கொல்கிறோம் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும், இந்த ஆடும் வாழ வேண்டும் என்று தானே பிறந்திருக்கிறது, நாம் யோசிக்க வேண்டும். ஒரு மாடை அடிப்பது அது கூட கூடாது. அலோலுப்தம் என்று சொன்னால் பிறரது பொருளுக்கு ஆசைப்படுவது. மார்தவம், மிருதுத்தம், அதாவது மிருதுத்தம் என்று சொன்னால் எப்படி சொல்வது, மென்மையாக நடந்து கொள்ள பழக வேண்டும். ஒருவரை வேலை செய்ய வைக்க வேண்டும், அல்லது ஒருவரை படிக்க வைக்க வேண்டும் சொன்னால் அவர்களை வெவ்வேறு விதமாக புத்திகள் சொல்லி, அல்லது அவர்களுக்கு ஒரு 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 அதனுடைய தீங்கை ஞாபகப்படுத்தி, அல்லது அதனுடைய நன்மைகளை ஞாபகப்படுத்தி அவர்களே அதை செயல்பாட வைக்கலாம். அதற்காக எல்லோத்திற்கும் கடிந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பிறரை திருத்துவதாக நினைத்து நம்மை நாமே அழித்து கொண்டு விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம் மனதை அது பாழாக்கிவிடும், நம்மளுடைய புத்தியின் சமநிலையை அது அழித்துவிடும். ஆகையால் மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஹ்ரீஹி அச்சாபலம், வெட்கம் இருக்க வேண்டும். நம்ம இந்த புண்ணியத்தை செய்யவில்லையே, இந்த தானத்தை செய்யாமல் விட்டுவிட்டோமே, இந்த தவறை செய்து விட்டோமே என்று சொல்லி நமக்கு கொஞ்சம் வெட்கமும் இருக்க வேண்டும். அச்சாபலம் என்று சொன்னால் சபலங்கள், எதையாவது தின்னு கொண்டே இருக்க வேண்டும், எதையாவது பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், எங்கேயாவது ஊரை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒரு விஷயத்திற்கும் நாம் பலிகடா ஆகக்கூடாது. தீய பழக்க வழக்கங்களுக்கோ அல்லது நல்ல பழக்க வழக்கங்களுக்கோ. காப்பி குடிப்பது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்கொண்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு காப்பி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டால் உடல் பலம் பெறும் என்பதற்காக அதற்கு ஓய்வே கொடுக்காமல் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு எந்தையாவது தின்னு கொண்டே, இதெல்லாம் நல்லதும் கெட்டதும் கூட அளவுக்கு மீறும் பொழுது அது நமக்கு தவறை, ஆபத்தை விளைவித்து விடுவதுதான் சபலம் என்று பெயர். ஒரு காரியத்தை கட்டுப்பாடின்றி மீண்டும் செய்வது என்பது சபலம் என்று பெயர். தேஜ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தேவீம் அபிஜாதஸ்ய பாரத. பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. தேஜா க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா. ஏன் சுவாமி கோவப்படக்கூடாதுங்கிறீங்க, அடுத்த வாழை ஹிம்சிக்கப்படாதுங்கிறேள், அடுத்த வாழை கடிந்து கொள்ளப்படாதுங்கிறேள், இதனால் என்ன சுவாமி, ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டான். என்னமோ இவன் கோபப்படுவதாலேயும் இவன் கடிந்து கொள்வதாலேயும் இவனுடைய அதெல்லாம் ஆணவம். நான் தான் அதை செய்ய வைக்கிறேன், ஒன்றும் கிடையாது. அவனவன் கர்மவினைக்கு ஏற்ப அவரவர்கள்
தேவைக்கேற்ப அவரவர்களுடைய அச்சத்திற்கேற்ப கண்ணியத்திற்கேற்ப தான் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் நான் செய்ய வைக்கிறேன், என்னுடைய திறமையினால் தான் செய்கிறார்கள். அதாவது அடுத்தவர்கள் எல்லாரும் ஏமாளிகள் அல்லது ஏமாற்றுக்காரர்கள், அடுத்தவர்கள் எல்லாரும் பொய்யர்கள், திருடர்கள், நான் மட்டும்தான் உத்தமன் என்று நம் அந்த எண்ணத்திற்கு வரக்கூடாது. அப்படி வந்தோம் என்று சொன்னால்தான் நான் செய்வதால் தான் நடக்கிறது, நான் சொன்னதால் தான் நடக்கிறது என்ற எண்ணம் வரும். ஆகையால் இந்த குணங்களை தவிர்க்க வேண்டும். தேஜஹா க்ஷமா திருதிஹி. தேஜஹா நல்ல ஒரு தேஜஸ் இருக்கக்கூடியது, க்ஷமா மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடியது, திருதிஹி தைரியம் உறுதித்தன்மை இருக்க வேண்டும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் நடந்தாலும் மானமோ அவமானமோ ஏழ்மையோ எது நடந்தாலும் கூட இது எல்லாவற்றிலும் நம் மனதை தளரவிடக்கூடாது, உறுதித்தன்மை இருக்க வேண்டும். சௌச்சம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த பொருளை தின்னக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லிவிட்டால் அந்த பொருளை தின்னக்கூடாது. குடிப்பழக்கம், இது குடிக்கக்கூடாது, உடலுக்கு கேடு என்று சொன்னால் அதை குடிக்கக்கூடாது. அப்படி சுத்தமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் நமக்கு மல விசர்ஜனம் செய்ய வேண்டும், மூத்திர விசர்ஜனம் செய்ய வேண்டும், கை கால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நம்மளுடைய ஆச்சாரங்களில் சொல்லப்பட்டது போல தர்மங்களை வாசிக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளுடைய ஔவையார் போல் ஆச்சாரக்கோவை இப்படி போல பல இடங்களில் தர்மங்களில் சொல்லப்படுகிற தமிழிலும் ஆச்சாரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆச்சாரக்கோவை, நான்மணிக்கடிகை போன்ற நாலடியார் அப்படி போன்ற ஏராளமான தமிழ் இலக்கியங்களிலும் கூட எப்படி நாம் தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்ரோஹா, பிறருக்கு துரோகம் செய்வது, அதாவது நான் புத்திசாலி, அவனை ஏமாற்றி விட்டேன், நான் சாதித்து விட்டேன் என்று நாம் பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. நான் அதிமானிதா, நான் உயர்ந்து விட்டேன், நான் தான் தலைமை பதவியில் உள்ளேன், நான் உயர்ந்து விட்டேன், வென்று விட்டேன், இப்படிலாம் நமக்கு நாமே பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது. இவையெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை அழித்து நம்மை அசுரர்களாக்கி முரடர்களாக்கி தீயவனாக்கி விடும். தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. இந்த நல்ல தன்மைகள் எல்லாம் யாருக்கு உருவாகும் என்று சொன்னால் தெய்வ சம்பத்து உள்ளவர்களுக்கு மட்டுமே உருவாகும். அடுத்த விஷயங்கள் அடுத்த